டோக்கியோ மெட்ரோபாலிட்டன் அட்வான்ஸ்ட் நர்ச்சரிங் ஹை ஸ்கூலில் ஒவ்வொரு ஸ்மைலும் ஒரு மோட்டிவை மறைக்குது அண்ட் எவ்ரி பாயிண்ட்டும் உங்களோட ஃபேட்டை டிசைட் பண்ணுது. வாங்க, கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலிட் சீசன் 1ல் நடந்த எல்லாத்தையும் ரீகேப் பண்ணலாம். இந்த ஸ்டோரி நம்ம கியோட்டோக்க அயனோகோஜியை சுற்றி நடக்குது. அவன் டோக்கியோ மெட்ரோபாலிட்டன் அட்வான்ஸ்ட் நர்ச்சரிங் ஹை ஸ்கூலில் சேர்றான் அண்ட் கிளாஸ் டியில் பேஸ் ஆகுறான். அவங்க டீச்சரான சபாசிரா பாயிண்ட் சிஸ்டம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பெர் மந்த் 1100 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இதை அவங்க எப்படி வேணால் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே அவன் கோல்ட் அண்ட் ஆன்டி சோஷியலாக இருக்கிற சுசுனி ஹோரிகிட்டாவையும் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற கிக்கியோ குஷிதாவையும் மீட் பண்ணுறான். குஷிதா ஹோரிகிட்டா கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு அயனோஜியை ஹெல்ப் கேட்குறா. ஆனால் ஒரு காஃபி ஷாப்பில் அவங்க மீட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஹோரிகிட்டா ரெஃப்யூஸ் பண்ணிட்டு போயிடுறா. அந்த மந்த் முழுக்க கிளாஸ் டி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாலியாக பார்ட்டி பண்ணிட்டு லெசன்ஸை இக்னோர் பண்ணாங்க. அயனோகோஜி இதெல்லாம் குவைட்டாக பார்த்துட்டு இருக்கான். மே மாதம் எல்லாரும் அவங்க அக்கௌண்ட் காலியாக இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. பேட் பிஹேவியர்னால கிளாஸ் டிக்கு 0 பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. மிட் டேர்ம்ஸில் ஃபெயில் ஆகிறவங்க எக்ஸ்பெல் பண்ணப்படுவாங்கன்னு சபாசிராவை வார்ன் பண்ணுறாங்க. வேறு வழி இல்லாமல் ஹோரிகிட்டா ஒரு ஸ்டடி குரூப் கிரியேட் பண்ணி சூடோ, ஐகே அண்ட் யாமா உச்சியை கூப்பிட்டு வர அயனோகோஜியை கேட்குறா. குஷிதாவையும் ஹெல்ப் கேட்குறா. ஆனால் ஹோரிகிட்டா அவளை ரிஜெக்ட் பண்ணிடுறா. ஹோரிகிட்டாவோட ஹாஷ் ஆட்டிடியூட்னால பசங்க விலகி போயிடுறாங்க. அப்புறம் ஹோரிகிட்டா அவளோட அண்ணன் மனாபு கூட பேசுகிறத அயனோகோஜி பார்க்குறான். மனாபு தான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட். அவன் அவளை ரொம்ப ஹாஷாக கிரிட்டிசைஸ் பண்ணி சுவரோட தள்ளி விடுறான். அப்போது அயனோகோஜி இன்டர்வீன் பண்ணுறான். மனாபு அவனை அடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அயனோகோஜி ஈஸியாக டாச் பண்ணிடுறான். இதன் மூலம் அவனுக்குள்ள ரியல் அபிலிட்டி இருக்குன்னு தெரிய வருது. ஸ்டடி குரூப் ஃபெயில் ஆகிறத பார்த்த அயனோகோஜி யாருக்கும் தெரியாமல் 15,000 பாயிண்ட்ஸ் கொடுத்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை வாங்கி குஷிதா மூலமாக எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான். சூடோ தவிர எல்லாரும் பாஸ் ஆகுறாங்க. சூடோ ஒரு சப்ஜெக்டில் ஒரு பாயிண்டில் ஃபெயில் ஆயிடுறான். அவனை சேவ் பண்ண அயனோகோஜியும் ஹோரிகிட்டாவும் அவங்க பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி அவனோட ஸ்கோரை ஏற்றுறாங்க. இதை கொண்டாடுறப்போ சூடோவை காப்பாற்றினது ஹோரிகிட்டா தானு ஒரு அயனோகோஜி ஒரு ரூமரை பரப்புறான். இதனால் அவனோட சீக்ரெசியை காப்பாற்றிக்கிறான் அண்ட் கிளாஸ் யூனிட்டியும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறான். குஷிதா தொலைச்ச அவளோட ஃபோனை அயனோகோஜி திரும்ப கொடுக்கும்போது அவனோட கண்ணு முன்னாடி அவளோட டார்க்கர் அண்ட் மேனிப்புலேட்டிவ் சைடு தெரிய வருது. அயனோகோஜி இதை யார்கிட்டையாவது சொன்னால் அவன் தன்னை அசால்ட் பண்ணட்டா சொல்லிடுவேன்னு குஷிதா அவனை த்ரெட்டன் பண்ணுறா. அடுத்த நாள் ஹோனாமி இச்சினோஷே அயனோகோஜி கிட்ட எப்படி லவ் கன்ஃபெஷன்ஸை ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறா. அவங்க கரேஜை ரெஸ்பெக்ட் பண்ணி ஆனஸ்ட்டாக ஆன்சர் பண்ண சொல்லித்தரான். கிரேட்ஃபுல்லான இச்சினோஷே இவனை ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதன் மூலம் அயனோகோஜிக்கு ஒரு குவைட் ஃபேவர் கிடைக்குது. சூடோக்கு இன்னொரு ப்ராப்ளம் வருது. அவன் கிளாஸ் சியோட 3 ஸ்டூடெண்ட்ஸை அடிச்சிட்டதா அக்யூஸ் பண்ணப்படுறான். தான் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு தான் அடிச்சதா சொல்கிறான். ஆனால் அவனோட பேட் டெம்பர்னால யாரும் நம்பலை. அவன் கில்ட்டின்னு நிரூபிக்கப்பட்டா கிளாஸ் டி பாயிண்ட்ஸை அண்ட் ரெப்புடேஷனையும் இழந்துடும். ஆரம்பத்தில் ஹோரிகிட்டா சூடோ ஒரு பேர்டன்னு சொல்லி ஹெல்ப் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணுறான். அவனை எக்ஸ்பெல் பண்ணியிருக்கலாம்னு கூட சொல்கிறான். அயனோகோஜி சூடோவை இழந்துட்டா அவங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. கிளாஸ் ஏக்கு போகவே முடியாமல் போயிடலாம்னு அயனோகோஜி ஆர்கியூ பண்ணுறான். கிளாஸ் டி விட்னஸை தேடுறாங்க. ஆனால் யாருமே கிடைக்கல. கிளாஸ் பி ஹெல்ப் பண்ணுறோதா சொல்கிறாங்க. அப்புறம் கிளாஸ் சி தான் இதை பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. இச்சினோஷேவோட ஃபோனை யூஸ் பண்ணி பாயிண்ட் சென்ட் பண்ணும்போது அவங்ககிட்ட கிட்டத்தட்ட 3 மில்லியன் பாயிண்ட்ஸ் இருக்கிறத அயனோகோஜி கவனிக்கிறான். அப்புறம் ஹோரிகிட்ட அவங்க கிளாஸ்மேட் சாக்குரா தான் விட்னஸ்ன்னு சொல்கிறான். குஷிதா அவகிட்ட பேச ட்ரை பண்ணும்போது சாக்குரா பேனிக் ஆகி அவளோட கேமரா உடச்சிட்டு ஓடிடுறான். 3 பேரும் கேமராவை ரிப்பேர் பண்ண ஸ்டோருக்கு போகிறாங்க. அங்கே அந்த கிளர்க் சாக்குரா கிட்ட ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறத அயனோகோஜி நோட் பண்ணுறான் அண்ட் அவளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது இன்டர்வீன் பண்ணுறான். சாக்குரா அயனோகோஜி கிட்ட அட்வைஸ் கேட்குறான். மற்றவங்களுக்காக இல்லாமல் தனக்காக டெஸ்டிஃபை பண்ணும்படி சொல்கிறான். குஷிதா அவரோட டெஸ்ட்டை ஜெயிக்கிறா அண்ட் சாக்குரா டெஸ்டிஃபை பண்ண அக்ரி பண்ணுறா. மனபு நடத்துகிற டிசிப்ளினரி ஹியரிங்கில் கிளாஸ் சி ஒரு ஃபேக் ஸ்டோரியை சொல்கிறாங்க. சூடோ தான் கில்ட்டி மாதிரி தெரியுது. எல்லாம் ஹோப்லெஸ்ஸாக இருக்கும்போது அயனோகோஜி ஹோரிகிட்டாவை அவங்க கிளைம்ஸை அட்டாக் பண்ண ப்ராம்ப்ட் பண்ணுறான். 3 பேர் சண்டை போடுறதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜுரிஸ் அவங்களுக்கு இல்லைன்னு ஹோரிகிட்டா சொல்கிறான். அப்புறம் சாக்குராவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. அவன் நர்வஸாக டெஸ்டிஃபை பண்ணி அங்கே இருந்ததா ப்ரூஃபை காட்டுறான். ஃபோட்டோஸில் சண்டை தெரியல, ஆனால் அவங்க டவுட் பண்ண டைம் கிடைக்குது. அப்புறம் அயனோகோஜியும் ஹோரிகிட்டாவும் கிளாஸ் சியை ட்ரிக் பண்ணுறாங்க. குஷிதா அவங்கள ஆனெக்ஸ் பிலிமிங்க லூர் பண்ணி கூட்டிகிட்டு போகிறா. அந்த ஏரியாவில் செக்யூரிட்டி கேமராஸ் இருக்குன்னு ஹோரிகிட்டா சொல்கிறா. பொய் சொன்னது தெரிஞ்சிடுமோன்னு பயந்துட்டு கிளாஸ் சி அவங்க அக்யூசேஷனை வாபஸ் வாங்குறாங்க. அப்புறம் பிளஃபுக்கு ஹெல்ப் பண்ண இச்சினோஷே ஃபேக் கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்ததா தெரிய வருது. மீன்வைல் அந்த எலக்ட்ரானிக் கிளர்க் சாக்குராவோட ஸ்டாக்கர்னு தெரிய வருது. அவளோட ஆன்லைன் பர்சோனாவான சிசுக்கு மேலே அப்சஸ்டாக இருந்திருக்கான். சாக்குரா அயனோகோஜியை கூப்பிடுறான். இச்சினோஷே ஹெல்ப்போட அவன் அவனோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணி ஸ்டாக்கரை ஜஸ்ட் இன் டைமில் நிறுத்துறான். இதுக்கப்புறம் ஹோரிகிட்ட சபாசிராவை மீட் பண்ணுறான். ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா, ஆனால் கிளாஸ் டியில் இருக்கிற எல்லாரும் டிஃபெக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவங்க ஃப்ளாஸ் அவங்க ஸ்கில்ஸை விட அதிகம்னு சபாசிரா சொல்கிறாங்க. அயனோகோஜியை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டூ லேட் ஆகிடக்கூடாதுன்னு சபாசிரா வார்ன் பண்ணுறாங்க. அதே நேரம் ருயன் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கின 3 ஸ்டூடெண்ட்ஸையும் அடித்து யார் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு கேட்குறான். அப்புறம் கிளாஸ் ஏவோட சாகானியாக்கிக்கிட்ட
எல்லா கிளாஸையும் க்ரஷ் பண்ண போகிறதா சொல்கிறான். உன்னால் உண்மையிலேயே முடியும்னு நினைக்கிறியான்னு கேட்குறான். அப்புறம் மனாபு ஐனோகோஜியை தடுத்து நிறுத்தி சாக்குராவோட டெஸ்டிமனி வேலிடாக ப்ரூவ் பண்ண நீ இப்படி தான் இன்டென்ட் பண்ணுறியான்னு கேட்குறான். இது ஹோரிகிட்டோட பிளான்னு ஐனோகோஜி ரிப்ளை பண்ணுறான். மனாபு அவனுக்கு ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஒரு பொசிஷன் ஆஃபர் பண்ணுறான். ஆனால் ஐனோகோஜி ரெஃப்யூஸ் பண்ணுறான். அன்றைக்கி ஈவினிங் ஹோரிகிட்ட ஐனோகோஜியை கன்ஃபரன்ட் பண்ணி தான் யாரை பற்றியும் கேர் பண்ணலைன்னு சொல்லிட்டு ஏன் மற்றவங்கள சேவ் பண்ணுறேன்னு கேட்குறான். ஐனோகோஜி கோல்டாக ரிப்ளை பண்ணுறான். அவள் கிளாஸ் ஏவை அடைய அவன் ஹெல்ப் பண்ணுவான், ஆனால் அவனோட பர்சனல் லைஃப்பில் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறான். சம்மர் பிரேக் அப்போ கிளாஸ் டி பூலுக்கு போகுது. சூடோ, ஐகே அண்ட் யாமாவுச்சி கேர்ள்ஸ் ஸ்பை பண்ண கேமரா சைட் பண்ணுறாங்க. அவங்க பிளானை சாபடேஜ் பண்ணணும்னு ஐனோகோஜிக்கு தெரியுது. ஆனால் அவனையும் அவங்க பிளான்குள்ளே இழுத்துடுறாங்க. அவன் ஹோரிகிட்ட முன்னாடியே வார்ன் பண்ணுறான். கிளாஸ் ஏ, சி அண்ட் மனபுவும் வர்றாங்க. இந்த ஸ்கீம் எக்ஸ்போஸ் ஆக போகுது. ஐனோகோஜி ஹோரிகிட்டாவோட ஹெல்ப் கேட்குறான். கிளாஸ் டி, கிளாஸ் ஏவை ஐம் பண்ணுறதை பற்றி போல்டாக பேசி கொடுத்து எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறா. இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஒர்க் ஆகுது. யாரும் மாட்டிக்கல. கிளாஸ் டி அவங்க பாயிண்ட்ஸை கீப் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஹோரிகிட்ட யாருக்கும் தெரியாமல் மெமரி கார்ட்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறான். ஐனோகோஜி சபாசிராவை மீட் பண்ணுறான். யாரோ ஒருத்தங்க ஸ்கூலுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவனை எக்ஸ்பெல் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு. நீ கிளாஸ் ஏவை அடைஞ்சா அவள் பேக் கவர் பண்ணுவான்னு சொல்கிறான். ஆனால் தன்னை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு அவள் வருத்தப்படுவான்னு ஐனோகோஜி சொல்கிறான். ஸ்டூடெண்ட்ஸ் லக்ஸுரி க்ரூஸ் ஷிப்பில் சம்மர் பிரேக்குக்கு போகிறாங்க. அவங்க ஃபைனலாக ரிலாக்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஹிராட்டா ஹோரிகிட்ட கிளாஸ் டியோட நல்லதுக்காக பேச ஹெல்ப் கேட்குறா. எல்லாரும் பூல்ஸ், ஃபுட் அண்ட் ஃபேன்சி ரூம்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் ஐனோகோஜியும் ஹோரிகிட்டாவும் ஏதோ சரியில்லை, இந்த பீஸ் நீடிக்காதுன்னு அக்ரி பண்ணுறாங்க. அவங்க பேசுகிறத ரூயன் இன்டரப்ட் பண்ணி கேமரா இன்சிடென்ட் பற்றி அவனுக்கு தெரியும்னு ஹிண்ட் கொடுத்துட்டு அப்புறம் மீட் பண்ணுவோம்னு வார்ன் பண்ணுறான். ஷிப் ஒரு ஐலண்ட் அடைஞ்சதும் ஸ்கூல் சடனாக ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கிளாஸுக்கும் 300 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அதை ஃபுட், வாட்டர் அண்ட் சப்ளைஸ் வாங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் 7 டேஸ்க்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற பாயிண்ட்ஸ் கிளாஸ் பாயிண்ட்ஸாக மாறிடும். ஸ்பெசிஃபிக் கேம்ப் ஸ்பாட்ஸ் கிளைம் பண்ணால் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு கிளாஸும் ஒரு லீடரை சீக்கிரட்டாக பிக் பண்ணணும். இன்னொரு கிளாஸ் கரெக்டாக கெஸ் பண்ணால் அவங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்போஸ்ட் கிளாஸ் 50 பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ராங்காக கெஸ் பண்ணால் அவங்க 50 பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணுவாங்க. கிளாஸ் டி பிளானிங் ஆரம்பிக்குது. சிலர் பாயிண்ட்ஸ் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சிலர் கம்ஃபர்ட் ஐட்டம்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. சண்டை வருது. எக்ஸ்ப்ளோரேஷன் குரூப்ஸ் ஃபாரஸ்ட்க்கு போகிறாங்க. கோயிஞ்சி ஷோ ஆஃப் பண்ணிட்டு டிசப்பியர் ஆகிடுறான். அயானோஜியும் சாக்குராவும் ஒரு கேவை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் கிளாஸ் ஏ ஆல்ரெடி அதை கிளைம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க திரும்ப ரிப்போர்ட் பண்ணுறாங்க. மீன்வைல் ஐகேவும் சுடோவும் ஒரு ரிவரை கண்டுபிடிக்கிறாங்க. அது பேஸுக்கு ஐடியலாக இருக்குது. லீடர் சூஸ் பண்ணும்போது குஷிடா அன்எக்ஸ்பெக்டடாக ஹோரிகிட்டாவை நாமினேட் பண்ணுறான். ஏன்னா அவள் டார்கெட் ஆகிறதுக்கு லெஸ் லைக்லின்னு சொல்கிறா. கிளாஸ் அக்ரி பண்ணி ஹோரிகிட்ட ரிவர் ஸ்பாட்டை கிளைம் பண்ணுறா. எல்லாரும் கேம்ப் செட்டப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அயானுஜி, யமாவுச்சி அண்ட் சாக்குரா கூட ஃபயர்வுட் கேதர் பண்ணும்போது கிளாஸ் சியை சேர்ந்த இபுக்கி இன்ஜர்ட் ஆகியிருக்கிறத பார்க்குறாங்க. கிளாஸ் டி அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் அயானுஜி அவள் ஒரு ஸ்பையாக இருக்கலாமோன்னு சஸ்பெக்ட் பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் குவெஞ்சி ஷிப்க்கு திரும்ப போயிடுறான். இதனால கிளாஸ் டி 30 பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணுது. மீன்வைல் ருயனும் கச்சுராகியும் சீக்கிரட்டாக ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. அயானுஜியும் ஹோரிகிட்டாவும் மற்ற கேம்ப்ஸை ஸ்கவுட் பண்ணுறாங்க. கிளாஸ் பி ஒரு வாட்டர்ஃபால் பக்கத்தில் நல்லா ஆர்கனைஸ்ட் ஆகியிருக்கு. கிளாஸ் ஏவோட கேவ் நல்லா கார்ட் பண்ணப்படுது. அப்புறம் கிளாஸ் சியோட பீச் கேம்பை செக் பண்ணுறாங்க. அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்ஸையும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் அயானுஜியும் சாக்குராவும் அந்த சைட்டுக்கு திரும்ப போகிறாங்க. ஆனால் அது காலியாக இருக்குது. கேம்பில் காருசாவாவோட அண்டர்வேர் காணாமல் போகுது. பேக் சர்ச் பண்ணும்போது யமாவுச்சிக்கு அது ஐக்கியோட பேக்கில் கிடைக்குது. ஆனால் அவன் மறுத்து அயானுஜி கிட்ட கொடுக்குறான். யாரும் கில்ட்டி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பசங்களை ஃப்ரிஸ்க் பண்ணுறாங்க. ஹிராத்தாக்கு அது அயானுஜி கிட்ட கிடைக்குது. ஆனால் அவன் பிரிட்டன் பண்ணுறான். தனியாக ஹிராத்தா அயானுஜி கிட்ட ரியல் கல்பிட்ட கண்டுபிடிக்க ஹெல்ப் கேட்குறான். கேர்ள்ஸ் பாய்ஸ் கிட்ட இருந்து செப்பரேட் பண்ணணும்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இபுக்கி அயானுஜியை அப்ரோச் பண்ணுறான். அவன் அவளை ட்ரஸ்ட் பண்ணுறதா சொன்னதும் அவள் ஷாக் ஆகுறா. ஹோரிகிட்டா சீக்கிரட்டாக சிக்கா இருக்கிறதையும் அயானுஜி கம்ப கவனிக்கிறான். 6th டே அன்னைக்கு யமாவுச்சியோட பிராங்க்னால அவள் வாட்டர்ஃபாலில் குளிக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் அவள் லீடர் கார்டை லூஸ் பண்ணுறான். அவளும் அயானுஜியும் குவைட்டாக இருக்க டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் இபுக்கியை சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் சர்வைவல் மேனுவல் பேர்ன் பண்ணப்படுது. இது கேஆஸ் அண்ட் பிளேமை உண்டாக்குது. ஹிராட்டா கிட்டத்தட்ட உடைஞ்சு போகிறான். அப்போது அயானுஜி அவனை காம் பண்ணுறான். இபுக்கி காணாமல் போனதும் ஹோரிகிட்டா அவளை பின்னாடி போகிறான். ரூல்ஸ் இருந்தும் அவங்க ஃபாரஸ்ட்டில் சண்டை போடுறாங்க. இபுக்கி வின் பண்ணி எல்லாத்தையும் கச்சுராகி கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறான். அயானுஜி சிக்கா கொலாப்ஸ் ஆன ஹோரிகிட்டாவை கண்டுபிடிக்கிறான். அவளோட ப்ரொட்டஸ்ட்ஸை இக்னோர் பண்ணி அவளை டீச்சர்ஸ் கேம்ப்க்கு தூக்கிட்டு போகிறான். அண்ட் டெஸ்ட்லேருந்து அவளை வித்ட்ரா பண்ணுறான். ஃபைனல் டே அன்னைக்கு எல்லா கிளாஸும் க்ளீன் அப் பண்ணி மற்ற கிளாஸஸோட லீடரை கெஸ் பண்ண ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. கிளாஸ் பி கெஸ் பண்ண டிசைட் பண்ணல. ஆனால் அயானுஜி சீக்கிரட்டாக ஹிராத்தா கிட்ட பாசிபிள் லீடர்ஸ் லிஸ்ட்டை கொடுக்குறான். அசம்பிளியில் ரூயன் வந்து கச்சுராகி கூட ஒரு டீல் பண்ணுதா சொல்கிறான். கிளாஸ் சி 200 பாயிண்ட்ஸ் கிளாஸ் ஏக்கு கொடுத்து மற்ற லீடர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்காங்க. மிச்சம் இருக்கிற பாயிண்ட்ஸை ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரூயன், இபுக்கி அண்ட் கோடா மட்டும்தான் ஸ்பையாக இருந்தாங்க. ரிசல்ட்ஸ் ரிவீல் ஆகுது. கிளாஸ் டி 225 பாயிண்ட்ஸோட வின் பண்ணுது. கிளாஸ் பி 140,
கிளாஸ் A 120 அண்ட் கிளாஸ் C 0 பாயிண்ட்ஸோட எண்ட் ஆகுது. சீசன் முடியும் போது அயானோஜி ஹோரிகிட்டா கிட்ட எல்லாத்தையும் எப்படி ஃபிகர் அவுட் பண்ணாருன்னு எக்ஸ்பிளைன் பண்றான். இபுகி திருடினது, அவளோட கேமராவை உடைச்சது, சஸ்பீஷனை டைவர்ட் பண்ண கேயாஸ் கிரியேட் பண்ணதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கான். அவளோட இல்னஸை அட்வான்டேஜா எடுத்து டெட்லைனுக்கு முன்னாடியே சீக்ரெட்டா கிளாஸ் டி லீடரை அவகிட்ட இருந்து தனக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டான். மற்ற கிளாஸஸோட லீடர்ஸையும் ஃபிகர் அவுட் பண்ணி ஹோரிகிட்டா தான் கிளாஸை விக்ட்ரிக்கு கொண்டு போனதா தெரிய வச்சான். ஹோரிகிட்டா அயானஜிக்கு தேங்க்ஸ் சொல்றா, அவங்க இப்போ ஆலைஸ்ன்னு நினைக்கிறா. ஆனா அயானஜி இன்னும் எல்லாரையும் டூல்ஸா தான் பார்க்கறான். இந்த மாதிரி இன்னும் ரீகேப் வேணும்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் உங்களுக்கு என்ன அனிமே வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. Would you like me to recommend another similar anime series? ஆரடே, கேம் இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அயனகோஜி நிஜமாவே ஷேடோஸ்ல இருக்க முடியுமா? வாங்க, கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலிட் சீசன் 2ல என்னென்ன நடந்துச்சுன்னு ஒரு ரீகேப் பார்க்கலாம். ஸ்டோரி எங்க தொடங்குதுன்னா, அந்த க்ரூஸ் போயிட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திடீர்னு ஒரு புது ஸ்பெஷல் டெஸ்ட் கொடுக்குறாங்க. எல்லா கிளாஸ்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் 8 மிக்ஸ்டு கிளானட் குரூப்ஸா பிரிக்கப்படுறாங்க. ஒரு குரூப்புக்கு 14 பேர். அயனோஜியும் மார்ஸ் குரூப்ல இருக்காரு. கூடவே கிளாஸ் டில இருந்து கருவாவா, சோடமுரா, யுகேமுரா இருக்காங்க. இந்த டெஸ்ட் 3 நாள் நடக்கும். இதுல ஒவ்வொரு குரூப்லயும் இருக்கிற சீக்ரெட் விஐபி யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு குரூப்பும் ஒரு நாளைக்கு 2 தடவை மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஓட் பண்ணணும். இதுல 4 விதமான அவுட்கம்ஸ் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி ரிவார்ட்ஸ் அல்லது பெனால்டிஸ் கிடைக்கும். அதுல பிரைவேட் மற்றும் கிளாஸ் பாயிண்ட்ஸ் அடங்கும். எல்லாரும் கோஆபரேஷன் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா ஒரு தப்பான கெஸ் மொத்த கிளாஸுக்கும் பெரிய டேமேஜா அமையும். அப்புறமா ருயின் ஹொரிகிட்டா கிட்ட கிளாஸ் டி போன விக்டரி பத்தி கேள்வி கேட்கறான். தான் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றான். முதல் மாஸ் மீட்டிங்ல இச்சினோசே கேஸ் 1 கோஆபரேஷனை சஜஸ்ட் பண்றாங்க. ஆனா கிளாஸ் ஏவோட மாச்சிடா அதை மறுத்துட்டு செல்ஃபிஷ் கேஸ் 3 ஸ்ட்ராட்டஜியை இன்சிஸ்ட் பண்றான். பிரேக்ல கிளாஸ் சி கேர்ள்ஸ் கருவாவா மிரட்டுறாங்க. அவங்க தான் அவங்க கிளாஸ்மேட் ஒருத்தரை தள்ளி விட்டதா சொல்றாங்க. கருவாவா அதை மறுக்கிறான். ஆனா அவங்க போக மறுக்கிறாங்க. மாச்சடா அவங்கள நிறுத்துறான். இது அயனகோஜி சத்தம் இல்லாம நோட் பண்ணிக்கிறாரு. அந்த நாள் முடிவுல எந்த ப்ராக்ரஸும் இல்ல, வெறும் டென்ஷன் மற்றும் டிஸ்ட்ரஸ்டும் தான். கருவாவா அந்த ராத்திரி ஷவர்ல தனியா அழுது இருக்கான். அப்புறமா ஹிராட்டா அயனகோஜி கிட்டையும் யுகிமுரா கிட்டையும் குஷிடா தான் விஐபின்னு சொல்றதா சொல்றான். இதனால கிளாஸ் டில எத்தனை விஐபி இருக்காங்கன்னு ஒரு சஸ்பிஷன் வருது. ரூயன் ஹொரிகிட்டா கிட்ட அலையன்ஸ் அலைக்க ட்ரை பண்றான். ஆனா அவன் மறுக்கிறான். அப்புறமா அயனகோஜி ஹிராட்டாயும் கருவாவும் சண்டை போடுறத ஒட்டு கேட்கிறாரு. அவங்க ரிலேஷன்ஷிப் ஃபேக்குன்னு தெரிய வருது. அது அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மட்டும்தான். இன்சிக்யூரா கைவிடப்பட்ட மாதிரி உணர்ந்து கருவாவா கோபத்துல கிளம்பி போயிடுறான். அப்போ ஹிராட்டா அயனகோஜி கிட்ட அவளை புல்லிங்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் அவங்க டேட் பண்ற மாதிரி பிரிட்டன் பண்றதா ஒத்துக்கிறான். மார்ஸ் குரூப் டிஸ்கஷன் இன்னும் அப்படியே இருக்கு. கருவாவா மாச்சிட கிட்ட போறா. ஆனா டாக்ஸ் முடிஞ்சதும் அவன் கிளம்பிடுறான். கிளாசிக் கேர்ள்ஸ் கருவாவா பின்தொடர்ந்து போய் மறுபடியும் புள்ளி பண்றாங்க. அவளை அசிங்கப்படுத்தணும்னு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணறாங்க. அயனகோஜி யுகிமுராவுடன் ஒரு ஓரமா இருந்து இதை வாட்ச் பண்றாரு. ஆனா அவனுக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. யுகிமுரா எப்படியும் உள்ள போறான். ஆனா கருவாவா அவனை கத்துறான். அயனகோஜி ஹிராட்டா கிட்ட இருந்து ஒரு ஃபேக் இமெயில் அனுப்பி கருவாவை மறுபடியும் ஒரு செட்டப்புக்கு வர வைக்கிறாரு. கிளாசிக் கேர்ள்ஸ் மறுபடியும் அவளை அட்டாக் பண்ணி கடைசியில அவ உடைஞ்சு போயிடுறான். அவங்க போன அப்புறம் அவர் அவகிட்ட போய் அவளோட பாஸ்டும் அவளோட ஃபேக் ரிலேஷன்ஷிப்பும் தனக்கு தெரியும்னு சொல்றாரு. அவரோட ப்ரொடெக்ஷனுக்கு பதிலா அவளோட லாயல்ட்டியை கேட்கிறாரு. அவளும் சம்மதிக்கிறான். இதற்கிடையில மார்ஸ் குரூப்பால இன்னும் விஐபியை கண்டுபிடிக்க முடியல. கிளாஸ் பி எல்லாரும் அவங்க போனை காட்டலாம்னு சஜஸ்ட் பண்றாங்க. ஏன்னா விஐபிகளுக்கு இமெயில் மூலம் நோட்டிஃபை பண்ணிருப்பாங்கன்னு. யுகிமுரா தவிர எல்லாரும் சம்மதிக்கிறாங்க. அவன் தான் விஐபின்னு ஒத்துக்கிறான். அப்போ இச்சினோசே அயனகோஜியோட போனுக்கு கால் பண்றா. அது ஆக்சுவலி யுகிமுரா கிட்ட தான் இருக்கு. இதனால அயனகோஜி தான் உண்மையான விஐபின்னு எல்லாரும் நம்புறாங்க. உண்மையாக ஆக்சுவல் விஐபி கருவாவா தான். அயனகோஜியோட பிளான் என்ன ஒரு பார்ட்டா பல குரூப்ஸ் அவங்க கெஸஸ்ல ஃபெயில் ஆகுறாங்க. இதனால ரூயினுக்கு ஓவரால் வின் கிடைக்குது கிளாசிக்காக. அதே சமயம் கிளாஸ் டி 2வது பிளேஸை பிடிக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் திரும்பி ஸ்கூல் வந்ததும் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் அனௌன்ஸ் செய்யப்படுது. கிளாஸ் டியும் கிளாஸ் ஏவும் ரெட் டீமா பேர் ஆகுறாங்க. கிளாஸ் பியும் கிளாஸ் சியும் ஒயிட் டீமா ஃபார்ம் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தனிப்பட்ட மற்றும் டீம் ஈவெண்ட்ஸ்ல சேரணும். முதல் 3 ஃபினிஷர்ஸ்க்கு ரிட்டன் டெஸ்ட்டுக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆனா கடைசி 10 பேருக்கு 10 பாயிண்ட்ஸ் குறையும். கிளாஸ் டில ஹொரிகிட்டா ஸ்ட்ராங் மற்றும் வீக் ஸ்டூடெண்ட்ஸை பேர் பண்ணி டீமை பேலன்ஸ் பண்ண சஜஸ்ட் பண்றா. ஆனா கருவாவா அவங்க ஸ்கில்க்கு ஏத்த மாதிரி ஈவெண்ட்ஸை அசைன் பண்ண ப்ரிஃபர் பண்றா. கிளாஸ் ஹொரிகிட்டாவோட பிளானுக்கு ஓட் பண்ணுது. அயனகோஜி கருவாவை வார்ன் பண்றாரு. அவங்க கிளாஸ்ல இருந்து ஒரு ட்ரெய்டர் மத்த கிளாஸுக்கு இன்ஃபர்மேஷன் லீக் பண்றதா. ஆனா யாருன்னு சொல்லல. ஒரு 3 லெக்ட் ரேஸ் பிராக்டிஸ் அப்போ அயனகோஜி முதல் ஹொரிகிட்டாவோட பேச மேட்ச் பண்றாரு. அப்புறம் அதை மாத்துறாரு. மத்தவங்கள ஃபோர்ஸ் பண்றது ஃபெயில் ஆகணும். ஆனா ஸ்டெடி டீம் ஒர்க் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும்னு காமிக்கிறாரு. இதன் மூலம் கோஆபரேஷனோட வேல்யூவை சத்தம் இல்லாம அவளுக்கு டீச் பண்றாரு. இதுக்கப்புறம் அவர் ட்ரெய்டர் குஷிதான்னு சொல்றாரு. அவர் குஷிடாவுக்கும் ஹொரிகிட்டாவுக்கும் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்றாரு. குஷிடா எல்லாத்தையும் மறுத்துட்டு சமாதானம் பண்ண மாதிரி பிரிட்டன் பண்றா. ஆனா அயனகோஜி அவளை வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு.
ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்குது. கிளாஸ் டி முதல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. சூடுவோட அத்லெட்டிக் ஸ்கில்ஸாலையும் ஹொரிகிட்டாவோட பிளானிங்ல. ஆனா ரூயன் சூடுவா டார்கெட் பண்ணி அவனை கண்ட்ரோல் எடுக்க வைக்க டர்ட்டி ட்ரிக்ஸ் யூஸ் பண்றான். இதற்கிடையில கிளாஸ் சி சேர்ந்த கினோஷிட்டா அவ சொந்த கால்லையும் ஹொரிகிட்டாவோட கால்லையும் ஒரு ஈவெண்ட்ல இன்ஜூர் பண்ணிடுறா. அயனகொஜி கருவோவ கிட்ட அவங்க பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட் ட்ரீனுக்கு லீக் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இப்போ லூஸ் ஆனா கூட அப்புறம் அவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாரு. சூடு கோபம் மற்றும் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஹிராட்டாவை பஞ்ச் பண்ணிட்டு ஓடி போயிடுறான். அயனகொஜி ஹொரிகிட்டாவை பின்தொடர்ந்து போக கன்வின்ஸ் பண்றாரு. ஆனா குஷிடா அவளை ட்ரிக் பண்ணி இன்ஃபர்மரிக்கு கூட்டிட்டு போய் அங்க ருயன் அவளை கினோஷிட்டாவை இன்ஜூர் பண்ணதா ஃப்ரேம் பண்றான். அவன் அவளை பிளாக்மெயில் பண்றான். 1 மில்லியன் பிரைவேட் பாயிண்ட்ஸ் இல்லனா பப்ளிக் ஹியூமிலியேஷன் இல்லனா அவனோட அண்ணன் ரெப்புடேஷனை டேமேஜ் பண்ணிருவேன்னு ஹொரிகிட்டா அவன் அண்ணனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சம்மதிக்கிறான். இதற்கிடையில அயனகொஜி குஷிடாவை கன்ஃபரண்ட் பண்ணி கிளாஸ் டியோட டேட்டாவை ருயினுக்கு லீக் பண்ணதை கன்ஃபார்ம் பண்றாரு. அவதுக்கு ஹொரிகிட்டாவை பிடிக்காதுனோ அவளையும் அயனகொஜியும் எக்ஸ்பெல் பண்ண பிளான் பண்றதா ஒத்துக்கிறான். ஃப்ரஸ்ட்ரேட்டடான சூடோ ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல இருந்து விலகணும்னு நினைக்கிறான். ஆனா ஹொரிகிட்டா அவனோட ப்ரைடையும் ஆனஸ்டியும் அப்பீல் பண்ணி கிளாஸ் ஏவை அடைய அவனை ரிலே பண்றதா சொல்றான். அவனுக்கு ஸ்டாண்ட் பை பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்றான். இது சூடுவுக்கு மனமாற்றத்தை கொடுத்து அவன் திரும்பி வந்து அப்பாலஜைஸ் பண்ணி கடைசி ஈவெண்ட்ஸுக்காக கிளாஸுக்கு முறையில உயர்த்துறான். கடைசி ரீலேல அயனகுஜி மனபுக்கு எதிராக ஓடுறாரு. ஆனா ஒரு கொலிஷனுக்கு அப்புறம் லூஸ் பண்றாரு. கிளாஸ் டி கடைசியா முடிச்சாலும் அவங்க உண்மையான குரோத்தையும் யூனிட்டையும் காட்டுறாங்க. அப்புறமா ஹொரிகிட்டா ருயன் மற்றும் குஷிடாவை பிளாக்மெயில் பத்தி ஃபேஸ் பண்றா. குஷிடா அவளோட உண்மையான மிலிஷியஸ் நேச்சரை ரிவீல் பண்றா. மிடில் ஸ்கூல்ல நடந்த ஒரு விஷயத்துக்காக அவளுக்கு ஹொரிகிட்டாவை எக்ஸ்பெல் பண்ணணும்னு ருயினை ரெக்கார்ட் பண்ண ஹொரிகிட்டாவோட அட்டெம்ப்டை அவன் அவுட் ஸ்மார்ட் பண்றான். ஆனா கிளாஸ் சி ஸ்டூடெண்ட் ஒருத்தன் பேர் இல்லாம ருயினோட பிளாக்மெயில் பிளானை ரெக்கார்ட் பண்ணி லீக் பண்ணிடுறாங்க. இதனால அவன் பின்வாங்க வேண்டியிருக்கு. அடுத்த நாள் ஸ்டூடெண்ட் கவுன்சில் டிரான்ஸ்ஃபர் செரமனில மனபு விலகிட்டு கிளாஸ் 2ஏவை சேர்ந்த மியாபி நகுமோ புது பிரசிடென்ட்டா ஆகுறாரு. அவன் ஒரு ஸ்ட்ரிக்ட் மெரிட் பேஸ்டு சிஸ்டம் ப்ராமிஸ் பண்றான். அதுக்கப்புறமா கட்சுராகி சத்தம் இல்லாம அயனகொஜி கிட்ட ருயினை பத்தி கேர்ஃபுல்லா இருக்க வார்ன் பண்றாரு. அதுக்கப்புறமா சாட்டோ அவளோட ஃபீலிங்ஸை கன்ஃபஸ் பண்ணி அயனகொஜியோட கான்டாக்ட் கேட்கறான். இது கருவாவாவை ஜெலஸ் ஆக்குது. இதற்கிடையில ருயின் அவனோட பாஸ் டிஃபீட்னால கோபமாகி மாஸ்டர் மைண்ட் யாருன்னு சந்தேகிச்சு அவனோட கிளாஸ்மேட்ஸை வயலண்டா கேள்வி கேட்கறான். மார்ஸ் குரூப் விஏபியை கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சதும் ருயனும் உஸ்டப்பும் இந்த டெஸ்ட் 3 டேஸ் கேம் தியரிக்கு ஏத்த மாதிரி ஆர்கியூ பண்றாங்க. அடுத்த நாள் அயனகொஜி விரைவி பேசுறத சஜஸ்ட் பண்றாரு. கிளாஸ் டி மிட் டெர்ம்ஸ்ல பாஸ் பண்ணது செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா சபாஷிரா ஷீக்கிரமாவே அடுத்த சேலஞ்ச் அனௌன்ஸ் பண்றாங்க. அது பேப்பர் ஷஃபிள் டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரா சேர்ந்து டெஸ்ட் எடுக்கணும். ஒரு பேர் 60க்கு கீழே எடுத்தா 2 பேரும் எக்ஸ்பெல் ஆயிடுவாங்க. ஹொரிகிட்ட பல டெஸ்ட் கோர்ஸ் பேஸ் பண்ணி ஸ்ட்ராங் மற்றும் வீக் ஸ்டூடெண்ட்ஸை பேலன்ஸ் பண்ண பிளான் பண்றா. அவ குஷிடா கிட்ட பேசி அவளோட சப்போர்ட்டை பெற முடிவு பண்றா. ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல அவர் பண்ண ஹெல்ப்புக்காக அயனகொஜிக்கு தேங்க்ஸ் சொல்றா. இதற்கிடையில கருவாவா மேயானால ஜெலஸ் ஆகுது. ஆனா அயனகொஜி கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கா. ஹொரிகிட்ட அப்புறம் குஷிடாவை கன்ஃபரண்ட் பண்ணி ஒரு டீல் ப்ரப்போஸ் பண்றா. குஷிடா அதிக ஸ்கோர் எடுத்தா ஹொரிகிட்ட ஸ்கூல்ல இருந்து விலகிடுவா. இல்லனா குஷிடா சாபட்டாச் பண்றதை நிறுத்தணும். குஷிடா ஹொரிகிட்ட லூஸ் ஆன அயனகொஜியும் விலகணும்னு ஆட் பண்றா. ஆனா அயனகொஜி அவளோட சீக்ரெட்டை ரிவீல் பண்ணா மட்டும்தான் சம்மதிக்கிறாரு. குஷிடா அவளோட டார்க் மிடில் ஸ்கூல் பாஸ்ட்டை ஒத்துக்கிறான். தான் பெர்ஃபெக்ட் மாதிரி பிரிட்டன் பண்ணிட்டு ரகசியமா ஒரு காசிப் பிளாக் நடத்தினதா சொல்றா. அவ கண்டுபிடிக்கப்பட்டதும் பதிலுக்கு எல்லாரோட சீக்ரெட்ஸையும் எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க கிளாஸோட யூனிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணிட்டான்னு சொல்றா. குஷிடா அப்புறமா ருயினுடன் சேர்ந்து அவனுக்கு கொஸ்டின்ஸை கொடுத்து பதிலுக்கு கிளாஸியோட எக்ஸாம் ஷீட்ஸை வாங்கிக்கிறா. ஹொரிகிட்டாவையும் அயனகொஜியும் எக்ஸ்பெல் பண்ணலான்னு. இதற்கிடையில அயனகொஜியோட ஸ்டடி குரூப் கடுமையா ஒர்க் பண்ணுது. அப்போ ருயின் ஹியோரிஷினாவுடன் வந்து கிளாஸ் டியோட மறைந்திருக்கிற மாஸ்டர் மைண்டை கண்டுபிடிக்க ப்ரோப் பண்றான். அதுக்கப்புறமா கருவாவா குஷிடாவை கன்ஃபரண்ட் பண்ணி அவ மேல தண்ணி ஊத்துறான். அதுக்கப்புறமா கருவாவா அப்பாலஜைஸ் பண்ணிட்டு அவளோட யூனிஃபார்மை காய வைக்க கேட்கறா. குஷிடா அந்த டெஸ்ட் பேப்பர்ஸை சபாஷிரா கிட்ட கொடுக்குறான். எந்த சேஞ்சஸையும் ஏத்துக்க கூடாதுன்னு வார்ன் பண்றான். அதே சமயம் ருயின் அவனோட டெஸ்ட் பேப்பர்ஸ் அவன் கிட்ட கொடுக்குறான். எக்ஸாம் டே அன்னைக்கு குஷிடா ரொம்ப லேட்டா தான் ட்ரிக் பண்ணப்பட்டதை ரியலைஸ் பண்றா. அயனகொஜி கருவாவ கிட்ட ஹொரிகிட்ட ஏற்கனவே உண்மையான கொஸ்டின்ஸ் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு எந்த டேம்பரிங்கும் ஏத்துக்க கூடாதுன்னு சபாஷிராவை வார்ன் பண்ணிட்டாங்கன்னு ரிவீல் பண்றாரு. அவளோட பிளான் மொத்தமா கொலாப்ஸ் ஆகுது. கருவாவா குஷிடாவோட யூனிஃபார்ம் மேல தண்ணி ஊத்தினப்போ அதுல ஒரு மறைக்கப்பட்ட சீட் ஷீட் வச்சிருந்தாங்கன்னு தெரிய வருது. மற்றும் அயனகொஜி முன்னாடியே ருயின் கிட்ட ஹொரிகிட்ட ஏற்கனவே கொஸ்டின்ஸை சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு அவனை ட்ரிக் பண்ணி அவன் அதுக்கப்புறமா குஷிடா கிட்ட கொடுக்க போற டெஸ்ட் பேப்பர்ஸை மாத்த வச்சதா சொல்றாரு. ஹொரிகிட்டவை எக்ஸ்பெல் பண்ண குஷிடாவோட அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகுது. ருயின் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்டை குறைச்சு மதிப்பிட்டதுக்காக அவளை மார்க் பண்றான். குஷிடா தான் லாஸ் பண்ணிட்டதா ஒத்துக்கிறான். ஆனா இப்போ அவங்களுக்கு அவளை இன்னும் அதிகமா பிடிக்காதுன்னு அவளோட ஃபோக்கஸை அயனகொஜி மேல ஷிஃப்ட் பண்றான். பேப்பர் ஷஃபில்க்கு அப்புறம் யாரும் எக்ஸ்பெல் ஆகாததுனால கிளாஸ் டி ரிலாக்ஸ் பண்ணுது. ஆனா கெருசாவா தன்னை யாரோ ஃபாலோ பண்றத நோட்டீஸ் பண்றா. ஐனோகோஜியும் தன்னை வாட்ச் பண்றாங்கன்னு ரியலைஸ் பண்றாரு. ஒரு கிளாஸ் ஏ ஸ்பையா இருக்கலான்னு சந்தேகப்படுறாரு. சீக்கிரம் ஐனோகோஜி அவரோட ஃபாதரை சந்திக்கிறாரு. அவனை ஸ்கூல்ல இருந்து விலகணும்னு கேட்கிறாரு. அதுதான் அவரை வளர்த்த கடுமையான ஃபெசிலிட்டி.
சேர்மன் சாகாயானாகி தலையிட்டு ஐனோகோஜியோட ஃப்ரீடமை ப்ரொடெக்ட் பண்றாரு, அவரோட ஃபாதரை பின்வாங்க ஃபோர்ஸ் பண்றாரு. சபாஷிராவோட முந்தைய த்ரெட்ஸ் எல்லாம் வெறும் எம்டின்னு ரியலைஸ் பண்ண ஐனோஜி இனிமே கிளாஸ் ஏவை எய்ம் பண்ண வேண்டான்னு முடிவு பண்றாரு. கருசாவாவுடனான அவரோட பார்ட்னர்ஷிப்பை முடிக்கிறாரு, ஆனா அவளை தொடர்ந்து வாட்ச் பண்றாரு. ருயுன், இஷிசாக்கி, ஆல்பர்ட் மற்றும் இபுகியுடன் கிளாஸ் டிக்கு வந்து மாஸ்டர் மைண்டை கண்டுபிடிக்கிறான். அவன் முதல்ல குவெஞ்சியை டார்கெட் பண்றான், ஆனா குவெஞ்சி ஈஸியா அவனை பிரஷ் ஆஃப் பண்றான். இதனால ருயுன் எந்த ரிசல்ட்ஸும் இல்லாம போக வேண்டியிருக்கு. இன்னும் உறுதியா இருக்கிற ருயுன் கிளாஸ் சி, கிளாஸ் டியை வாட்ச் பண்ணி இன்டிமிடேட் பண்ண ஆரம்பிக்குது. அப்புறம் அவன் கருசோவா மேல ஃபோக்கஸ் பண்றான். அவ தான் கிளாஸ் டியோட ஸ்ட்ராட்டஜிக்கு கீன்னு நம்புறான். அவளை ஒரு ஒதுக்குப்புறமான ஏரியாக்கு வர வச்சு அவளை டார்மெண்ட் பண்றான். அவளோட புல்லிட் பாஸ்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணி மாஸ்டர் மைண்டை எக்ஸ்போஸ் பண்ணலன்னா அதை ரிவீல் பண்ணிடுவேன்னு த்ரெட்டன் பண்றான். அவ மேல தண்ணி ஊத்தி அவளை மனரீதியா உடைக்க ட்ரை பண்றான். ஆனா அவ பேச மறுக்கிறா. ஜபாஷிராமும் மனாபுவும் ஆஃப்டர் மேத்தை பார்க்க ஏற்பாடு பண்ணிட்டு ஐனோகூஜி வந்து ருயின் குரூப்பை துல்லியமான மிருகத்தனமான எஃபிஷியன்சியோட அமைதியா டிஃபீட் பண்றாரு. அவர் ருயினை தனியா ஓவர் பவர் பண்ணி ஃபியரும் வயலன்ஸும் தனக்கு எதுவுமே இல்லைன்னு காமிச்சு ருயினை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடைக்கிறாரு. அப்புறமா அவர் கருசாவாவை கம்ஃபர்ட் பண்ணி அவங்க பாக்டையும் அவரோட லாயல்ட்டியையும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்றாரு. அவனோட டிஃபீட்டுக்கு அப்புறம் ருயின் டிராப் அவுட் பண்ண பிளான் பண்றான். ஐனோகூஜி தலையிட்டு ருயின் கேமராஸை டிஸ்ட்ராய் பண்ணதை மறைச்சு அதுக்கு கிளாஸ் டி மேத பார்ஷியலி பிளேம் போட்டு ஒரு ரகசியமான சங்கடமான அலையன்ஸை ஃபோர்ஸ் பண்றாரு. ருயின் குஷிராவை கிளாஸ் டிக்கு த்ரெட்டா இருக்கும் ஆபத்தான ட்ரேட்டரை நியூட்ரலைஸ் பண்ண ஐனோகூஜியோட பிளான்ல ஒரு எதிர்கால போனா சாமர்த்தியமா பொசிஷன் செய்யப்படுறான். ஐனோஜி அப்புறமா ஹாரிகிட்டா கிட்ட மனாபு தன்னை ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல சேர விரும்புறதா சொல்றாரு. அவ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறா. மனாபு அதை கன்ஃபார்ம் பண்றாரு. சீசன் ஒரு டபுள் டேட்டோட முடியுது. ஐனோகூஜி மற்றும் சாட்டோ, ஹிராட்டா மற்றும் கேருசாவா. சாட்டோ அவளோட லவ்வை கன்ஃபெஸ் பண்ணி கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க கேட்கறான். ஆனா அவர் பிளண்டா அவளை ரிஜெக்ட் பண்றாரு. தனக்கு எதுவுமே ஃபீல் பண்ணலன்னு சொல்றாரு. அப்புறமா அவர் கருசாவா கிட்ட சாட்டோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மட்டும்தான், தனக்கு யாரையும் லவ் பண்ணது இல்லைன்னு ஒத்துக்கிறாரு. ஐனோஜி மனசுக்குள்ள அவளோட முந்தைய மேனிப்புலேஷன்ஸ் அவளை முழுசா தன் மேல ரிலையண்ட் ஆக்கதான் டிசைன் செய்யப்பட்டதுன்னு ஒத்துக்கிறாரு. கருசாவா தன்னோட ரோலையும் அவளோட ஃபீலிங்ஸையும் ஏத்துக்கிட்டு அவரோட பிளான்ல தன்னோட பொசிஷன் தெரிஞ்சும் அவரோட ப்ரொடெக்ஷனை தேர்வு செய்கிறார். இதுல இது சக்சீட் ஆகுது. அயானோகூஜி திரும்பி வந்துட்டான். இப்போ அவனோட ஸ்கூல் லைஃப் ரொம்ப பிஸி ஆகிடுச்சு. அவனை எப்படியாவது எக்ஸ்பெல் பண்ணணும்னு எல்லாரும் ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் எப்படி அவனோட பீஸை ப்ரொடெக்ட் பண்றான்னு பாப்போம். வாங்க, கிளாஸ் ரூம் ஆஃப் த எலிட் சீசன் 3ல என்னென்ன நடந்துச்சுன்னு ஒரு ரீகேப் பார்க்கலாம். 3rd செமஸ்டர் ஆரம்பிக்குது. கிளாஸ் டி இப்போ கிளாஸ் சி ஆகிடுச்சு. எல்லாரையும் ஒரு ரிமோட் மவுண்டன் ஃபெசிலிட்டிக்கு மிக்ஸ்டு ட்ரைனிங் கேம்புக்காக அனுப்புறாங்க. இங்க எல்லா கிளாஸும் எல்லா இயர்ல இருந்தும் மிக்ஸ்டு குரூப்ஸா வந்து ஒன்னா ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு லீடர் இருப்பாங்க. சக்சீட் பண்ணா போனஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆனா ஃபெயில் பண்ணிட்டா அந்த லீடரும் அவங்க சூஸ் பண்ற ஒரு மெம்பரும் எக்ஸ்பெல் ஆவாங்க. ஹிராட்டா பசங்களை ஆர்கனைஸ் பண்றான். ஹொரிகிட்டா பொண்ணுங்களை மேனேஜ் பண்றாங்க. எல்லாரும் வந்ததும் நகுமோ மனாபுவுக்கு ஒரு டியூவன் சேலஞ்ச் பண்றான். அத மனாபு அக்செப்ட் பண்றான். பொண்ணுங்களோட குரூப் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கிறதால ஹொரிகிட்டா டெம்பரவரியா குஷிடாவோட டீம் அப் ஆகி அவளோட பாப்புலாரிட்டியை வச்சு குரூப்பை ஒன்னா வச்சிருக்கா. ஆனா குஷிடாவோட ஹாஸ்டிலிட்டி அப்படியே தான் இருக்கு. இந்த டைம்ல சாகாயனாகி அயானோகோஜிய மீட் பண்ணி அவனுக்கு ஒயிட் ரூம் பத்தி தெரியும்னு சொல்றா. ஆனா முதல்ல இச்சினோஸை டிஃபீட் பண்ணிட்டு அப்புறம் அவனை பாக்குறதா சொல்றா. காருவிசாவை சில பொண்ணுங்களை அப்சர்வ் பண்ண அயானோகோஜி பொறுப்பை ஒப்படைக்கிறான். அன்னைக்கு ராத்திரி மனாபு தனியா அயானோகோஜிய கூப்பிட்டு நகுமோ நிறைய பேரை மாஸ் எக்ஸ்பல்ஷன்ஸ் பண்ணாம தடுக்க அவனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றான். கூடவே வைஸ் பிரசிடென்ட் குரியாமாவோட பிஹைண்ட் த சீன்ஸ்ல கோஆபரேட் பண்ணவும் சொல்றான். ட்ரெயினிங் ஆரம்பிக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் மலைகளில் ரொம்ப தூரம் ஓடுற என்டியூரன்ஸ் ட்ரில்ஸ் பண்றாங்க. கோயஞ்சி ரொம்ப ஈஸியா டாமினேட் பண்றான். யுகிமுராக்கு கால்ல காயமாகி அவன் கான்ஃபிடன்ஸ் இழக்கிறான். ஆனா ஹாஷிமோட்டோ அவனுக்கு சப்போர்ட் பண்றான். அப்புறம் ஒரு காட்டு பன்றிய வேட்டையாடும் போது வைல்ட் போர் ஹண்ட் அயானோகோஜி கோயஞ்சிய சேஸ் பண்றான். கோயஞ்சி அயானோகோஜி தான் ரியூ என டிபேட் பண்ணான்னு அவனுக்கு தெரிய மாதிரி ஹிண்ட் பண்றான். ராத்திரி யுகிமுரா, ஹாஷிமோட்டோ, இஷிசாக்கி எல்லாரும் அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ பத்தி பேசி குரூப் 1 பாண்டிங் ஆக ஆரம்பிக்குது. ஓடும் ஈவென்ட்ஸ்ல அவங்க ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். ஸ்ட்ராங்கா ஓடுறவங்க அதிகமா ஷிஃப்ட்ஸ் எடுத்து ஓடணும். அன்னைக்கு ராத்திரி அயானோகோஜி ஹாஷிமோட்டோ ரியூவனை மீட் பண்றத அப்சர்வ் பண்றான். அப்போ அவங்க மனாபுவும் நகுமோ என்கவுண்டர் பண்றாங்க. சேலஞ்ச்ல இருந்து பேக் டவுன் பண்ண சொல்லி நகுமோ மனாபு கிட்ட சொல்றான். ஆனா மனாபு ரெஃப்யூஸ் பண்றான். நகுமோ அயானோகோஜிய பத்தியும் மென்ஷன் பண்றான்.
ஃபைனல் எக்ஸாம்ல யுகிமுரா குரூப் பாஸ் ஆகி எக்ஸ்பல்ஷன்ஸை தவிர்க்கறாங்க. மனாபு குரூப் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தாலும் நகுமோ ரிசல்ட்ஸை மேனிபுலேட் பண்றான். மொமோகோ இகாரி லீட் பண்ண ஒரு பொண்ணுங்க குரூப் ஃபெயில் ஆகுது. அவளும் அவ சூஸ் பண்ற ஒருத்தரும் எக்ஸ்பெல் ஆவணும். நகுமோவோட இன்ஃப்ளூயன்ஸால அவன் மனாபுக்கு ரொம்ப க்ளோஸ் அல்லையா இருக்கிற டச்சிபனாவை சூஸ் பண்றான். அவளை சேவ் பண்ண மனாபு கிளாஸ் 3A பிரைவேட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி காப்பாத்துறான். யாரும் எக்ஸ்பெல் ஆகல. ஆனா நகுமோ மனாபுவை சக்சஸ்ஃபுல்லா வீக்கன் பண்ணி தான் ஒரு ரூத்ரஸ் நியூ த்ரெட்னு நிரூபிக்கிறான். சாகாயனாகி நகுமோவை மீட் பண்ணி இச்சினோஸ் ரெப்யூட்டேஷனை தாக்கி கிளாஸ் B கிரஷ் பண்றதா டிக்ளேர் பண்றான். அவ கிளாஸ் Cல இருக்கிற யமாவுச்சியையும் காண்டாக்ட் பண்ணி அவனை புகழ்ந்து பானா பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். இதற்கிடையே கருவைசாவும் ஹிராட்டாவும் எல்லார் முன்னாடியும் பப்ளிக்கா பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. சீக்கிரமே இச்சினோஸ் ஒரு கிரிமினல்னு சொல்ற ஒரு ஃபேக் இமெயில் ஸ்கூல் முழுக்க பரவுது. ஹொரிகிட்டா அயானோ கோஜிக்கு இன்ஃபார்ம் பண்ண அவன் ரியாக்ட் பண்ணாம வெயிட் பண்ண சொல்றான். அவங்க இச்சினோஸையும் மீட் பண்றாங்க. அவள் ரியூமர்ஸ்க்கு ஃபியூவல் கொடுக்காம சைலண்டா இருக்கான். அப்புறமா கமூரோ தனியா அயானோ கோஜியை மீட் பண்ணி ஒரு பாஸ்ட்ல தான் ஷாப் லிஃப்டிங் பண்ணத சாகாயனாகி கேட்ச் பண்ணி அதுல இருந்து அவ பிளாக்மெயில் பண்றதா ரிவீல் பண்றான். இச்சினோஸ்க்கு எதிராகவும் சாகாயனாகி இதே மாதிரி டாக்டிக்ஸ் யூஸ் பண்றதா கமூரோ நம்புறான். அவ சின்சாரிட்டியை நிரூபிக்க அயானோ கோஜி முன்னாடி ஷாப் லிஃப்டிங் பண்றான். இதுக்கப்புறம் மனாபு அயானோ கோஜியை காண்டாக்ட் பண்ணி குஷிடா நகுமோவோட காண்டாக்ட்ல இருக்கிறதா சொல்றான். அப்புறம் அவனுக்கு தெரியாத ஒரு போன் காலும் வருது. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அயானோ கோஜி தனியா காருவேசாவை மீட் பண்ணி அந்த மிஸ்டீரியஸ் காலரை பத்தி பேசுறான். அவ தன்னோட பிரேக்கப்ல மிச்சம் இருந்த லெஃப்ட் ஓவர்ஸ்னு சொல்லி அவனுக்கு சாக்லேட்ஸ் கொடுக்கறான். ஹாஷிமோட்டோ ரகசியமா அவங்கள வாட்ச் பண்ணி அவங்க 2 பேரும் டுகெதர்னு இம்ப்ளை பண்ணி கன்ஃபரண்ட் பண்றான். ஆனா காருவைசா சாமர்த்தியமா அந்த சஸ்பிஷனை டிஃப்ளெக்ட் பண்றான். அன்னைக்கு ராத்திரி அயானோ கோஜி ஆப்சென்ட் ஆகி கஷ்டப்பட்டுட்டு இருக்க இச்சினோஸ போய் பாக்குறான். அடுத்த நாள் ஸ்கூல் முழுக்க பல ஸ்டூடெண்ட்ஸை இன்சல்ட் பண்ற ஃபேக் ஆன்லைன் போஸ்ட்ஸ் பரவுது. யமாவுச்சி ரியூமர்ஸ பத்தி மற்றவர்களை ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருந்து சிச்சுவேஷனை இன்னும் வேர்ஸ் ஆக்குறான். கிளாஸ் D அதாவது முன்னாள் கிளாஸ் C ஹாஷிமோட்டோவை கன்ஃபரண்ட் பண்ணி ஃபால்ஸ் ரியூமர்ஸ் பரப்புவதை தடுக்க சொல்றாங்க. ஆனா தான் இன்வால்வ் இல்லன்னு ஹாஷிமோட்டோ இன்சிஸ்ட் பண்றான். சாகாயனாகி கிளாஸ் B கன்ஃபரண்ட் பண்ணி ட்ரூத்தை ஒத்துக்க சொல்லி இச்சினோஸ ஃபோர்ஸ் பண்றான். 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா ரொம்ப வேலை செஞ்சதால சிக்காகி ஃபைனான்சியல் ஹார்ட்ஷிப்ல இருந்தபோது இச்சினோஸ் அவளோட சிஸ்டருக்காக ஒரு சின்ன ஹேர் பின்ன ஷாப்லிஃப்ட் பண்ணினதா ஒப்புக்கிறான். அவங்க அம்மா ரெக்கவர் ஆன பிறகு அதை திருப்பி தர சொல்லி அவங்க அம்மா சொன்னதால கில்ட் அவளை தனியாவே வச்சிருந்துச்சு. ஆனா அவங்க அம்மா அதை மறந்து மூவ் ஆன் பண்ணி க்ரோ பண்ண சொல்லி என்கரேஜ் பண்றாங்க. அப்புறமா நகுமோவும் டீச்சர்ஸும் உள்ள வந்து ஸ்கேண்டலை எண்ட் பண்றாங்க. அயானோ கோஜி சாகாயனாகிய மீட் பண்ணி இச்சினோஸ் கொலாப்ஸ் ஆனப்போ அவனுக்கு சப்போர்ட் கொடுத்ததால அவன் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப சீக்கிரம் ரிகவர் ஆனான்னு சொல்றான். கமூரோவோட ஷாப்லிஃப்டிங் இன்சிடென்ட் ஸ்டேஜ் பண்ணது அவனுக்கு தெரியும்னு எக்ஸ்பிளைன் பண்றான். அப்புறம் எதிர்காலத்துல ஒரு டைரக்ட் மேட்ச் வச்சுக்கிறதா அவங்க 2 பேரும் அக்ரி பண்ணிக்கிறாங்க. சாகாயனாகி வின் பண்ணா அவ ஸ்கூலை விட்டு போயிடுவா. ஆனா அயானோ கோஜி லூஸ் பண்ணா அவன் தான் கிளாஸ் Cயோட மாஸ்டர் மைண்ட்னு பப்ளிக்கா ரிவீல் பண்ணணும். இதுக்கப்புறம் அயானோ கோஜி குஷிடாவை மீட் பண்ணி ரியூமர்ஸ்க்காக அவளுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்து அதுல இருந்து அவனோட மந்த்லி பாயிண்ட்ஸ்ல பாதியா அவளுக்கு அனுப்புறதா சொல்றான். குஷிடாவோட இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் நம்பகமானதான டெஸ்ட் பண்றதுக்காக தான் அயானோ கோஜி குரியாமாவை வச்சு ஃபேக் ரியூமர்ஸ் பரப்ப சொன்னான்னு அப்புறம் தெரிய வருது. இச்சினோஸ் அவனுக்கு லேட் வேலண்டைன் சாக்லேட்ஸ் பரிசளிக்கிறான். இந்த சிச்சுவேஷனை அவன் குஷிடாவோட இவென்ச்சுவல் டவுன்ஃபாலுக்காக ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்றது அவளுக்கு தெரியல. கிளாஸ் C எக்ஸாம்ல பாஸ் ஆன பிறகு கிளாஸ் போல் அப்படின்ற ஒரு புது ஸ்பெஷல் எக்ஸாம சபாஷிரா அனௌன்ஸ் பண்றான். அதிக பிரைஸ் ஓட்ஸ் வாங்கினா ஒரு ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் கிடைக்கும். அதிக நெகட்டிவ் ஓட்ஸ் வாங்கினா 20 மில்லியன் பாயிண்ட்ஸ் பே பண்ணா தவிர இமீடியட் எக்ஸ்பல்ஷன். கிளாஸ் ரொம்ப பேனிக் ஆகுது. ஹிராட்டாவும் அயானோ கோஜியும் ரியூவனோட பேசுறாங்க. ரியூவன் எக்ஸ்பல்ஷனை ஏத்துக்க தயாரா இருக்கிறதா சொல்றான். ஆனா அயானோ கோஜி அவனை கீப் இன் பிளே பண்ண விரும்புறான். ஸ்கூலுக்கு போற வழியில் அயானோ கோஜி இச்சினோஸ மீட் பண்றான். அவ ஏதோ ட்ரபிள்டா இருக்கான்னு சென்ஸ் பண்றான். ஆனா ஏன்னு அவனுக்கு இன்னும் தெரியல. அப்புறம் அவ சாகாயனாகிய மீட் பண்றான். அவனோட அப்பா சஸ்பெண்ட் ஆகிட்டதா அவ ரிவீல் பண்றான். அதுக்கு இவன் தான் காரணம்னு ஹிண்ட் பண்ணி அவங்க மேட்ச டிலே பண்ண சொல்றான். இச்சினோஸ் நகுமோ கிட்ட ஹெல்ப் கேட்டதாகவும் நகுமோ அவளுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு எக்ஸ்சேஞ்சா அவனோட டேட் பண்ண சொல்லி அசாஹியானா கிட்ட இருந்து அயானோ கோஜி அப்புறம் தெரிஞ்சுக்கிறான். இது எல்லாத்துக்கும் அப்புறம் வருஷத்தோட ஃபைனல் எக்ஸாம் ஈவென்ட் செலக்ஷன் எக்ஸாம். இது ஒரு டைரக்ட் கிளாஸ் வர்சஸ் கிளாஸ் பேட்டில். ஒவ்வொரு கிளாஸும் 10 பாசிபிள் ஈவென்ட்ஸை சூஸ் பண்ணணும். அப்புறம் 2 பக்கமும் மேட்ச்காக 5 செலக்ட் பண்ணணும். ஸ்கூல் ரேண்டமா எந்த ஈவெண்ட் ஒவ்வொரு ரவுண்ட்ல விளையாடப்படும்னு தேர்ந்தெடுக்கும். 2 கிளாஸஸும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க ஒரு லீடரை செலக்ட் பண்ணணும். கிளாஸ் வின் பண்ணா லீடருக்கு ரிவார்டு, லூஸ் பண்ணா லீடர் எக்ஸ்பெல் ஆவா. கிளாஸ் சீன் ட்ரஸ்டை மறுபடியும் பெற அயனகோஜி லீடரா தானா முன்வரா. மேட்சப் செட் ஆகுது. கிளாஸ் C வெர்சஸ் கிளாஸ் A மற்றும் கிளாஸ் D வெர்சஸ் கிளாஸ் B. எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு காம் மொமெண்ட். கருவிசா தன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண அயனகோஜி அவளுக்கு ரகசியமா ஒரு குவாய்ட் கிஃப்ட் கொடுக்கறான்.
அடுத்த நாள் அயனகோஜி மனாபுவை மீட் பண்றான். அவங்க ஹொரிகிட்டாவை பத்தி பேசுறாங்க. அவன் மனாபுவை ரொம்ப க்ளோஸ்லி இமிடேட் பண்றா. ஆனா அவள் மெதுவா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதா அவன் நம்புறான். எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண கிளாஸ் ஏல இன்னும் சாக்காயனாகி மேல கோவமா இருக்க கட்சுராகியோட ஒர்க் பண்ண யுகிமுரா சஜஸ்ட் பண்றான். அவங்க கிளாஸ் ஏவை அடைஞ்சதும் கிளாஸ் சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக ஒரு சான்ஸ் கொடுக்கறதா யுகிமுரா சொல்றான். ஆனா 20 மில்லியன் பாயிண்ட்ஸ் அவங்களால சேர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு கட்சுராகி ரெஃப்யூஸ் பண்றான். இருந்தாலும் கிளாஸ் ஏ கண்டிப்பா செஸ், இங்கிலீஷ் அண்ட் மேத்தை தான் செலக்ட் பண்ணுவான்னு சொல்லி கட்சுராகி ஹெல்ப் பண்றான். அதை தொடர்ந்து அயனகோஜி ரகசியமா ஆன்லைன் மேட்சஸ் விளையாடி ஹொரிகிட்டாவை செஸ்க்கு ட்ரெயின் பண்றான். இதற்கிடையே யமாவுச்சி எக்ஸ்பல்ஷனுக்கு அப்புறம் ஹிராத்தா ரொம்ப இமோஷனலி கொலாப்ஸ் ஆகிறான். அவன் தனிமைப்படுத்திக்கிறான். மியாக்கைய பார்த்து சத்தம் போடுறான். கோயஞ்சிய தாக்க கூட ட்ரை பண்றான். ஆனா கோயஞ்சி அவனை ரொம்ப ஈஸியா டிஃபீட் பண்றான். அப்புறம் அயனகோஜி தனியா ஹிராத்தா கிட்ட பேசுறான். மிடில் ஸ்கூல்ல புல்லியங்க தடுக்க ஃபெயில் ஆனதுதான் ஒரு சூசைட் அட்டெம்ப்ட்க்கு காரணம்னு ஹிராத்தா ஒத்துக்கிறான். அந்த கில்ட் தான் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்ற அவனோட அப்சஷனுக்கு காரணம். டிஃபிகல்ட் டிசிஷன்ஸை தவிர்க்கிறது கைண்ட்னஸ் கிடையாது, அது ஒரு ரன்னிங் அவேன்னு அயனகோஜி அவனுக்கிட்ட சொல்றான். அதை ஹிராத்தா அக்செப்ட் பண்ணி மெதுவா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சு அப்பாலஜைஸ் பண்ணி குரூப்புக்கு திரும்பி வரான். எக்ஸாம் ஆரம்பிக்குது. கிளாஸஸ் மாறி மாறி மேட்சஸை வின் பண்றாங்க. கிளாஸ் சிக்கு ஒரு விக்டரி, அப்புறம் கிளாஸ் ஏக்கு 1ன்னு போய் கடைசியா ஃபைனல் டிசைடிங் மேட்சா செஸ்க்கு வருது. அயனகோஜியின் ரகசிய கைடன்ஸால ஹொரிகிட்டா ஹஷிமோட்டோக்கு எதிராக விளையாடுறான். மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது அயனகோஜி ஜன் கிளாஸ் சீன் மாஸ்டர் மைண்டான்னு கேட்டு ஹொரிகிட்டாவை சாமர்த்தியமா ப்ரோவோக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஹொரிகிட்டா தெரியாதது மாதிரி நடிச்சு ஃபோக்கஸ் ஆயிருக்கான். அவளுக்கு தெளிவான அட்வான்டேஜ் கிடைக்க ஆரம்பிக்குது. ஆனா சகாயனாகி இன்டர்ஃபியர் பண்ணி ஹஷிமோட்டோக்கு அட்வைஸ் கொடுக்க மேட்ச் மறுபடியும் கிளாஸ் ஏ ஃபேவருக்கு மாறுது. அதுக்கு ரெஸ்பான்ஸா அயனகோஜி உள்ளே வந்து ஹொரிகிட்டாவை கைட் பண்ண அவன் மறுபடியும் மொமெண்டம் பிடிச்சு கடைசியா லூஸ் பண்றான். சேர்மன் துகிஷிரோ தான் செஸ் மேட்ச்ல ரகசியமா இன்டர்ஃபியர் பண்ணி ஹொரிகிட்டாவை லூசிங் மூவ் எடுக்க ஃபோர்ஸ் பண்ணதா அயனகோஜி கிட்டையும் சகாயனாகி கிட்டையும் ரிவீல் பண்றான். இதனால கிளாஸ் சி மேட்ச்ல லூஸ் பண்ணி என்டையர் எக்ஸாம்லயே தோத்துடுறாங்க. விக்டரி ஸ்ட்ராட்டஜியால கிடைக்கலன்னு தெரிஞ்சதும் சகாயனாகி ரொம்ப ஃபியூரியஸ் ஆகி விஷயங்களை சரியா செட்டில் பண்றதா வவ் பண்றான். ஈவென்ட் செலக்ஷன் எக்ஸாம்ல தோத்த பிறகு கிளாஸ் சி மறுபடியும் கிளாஸ் டிக்கு தரமிறங்குது. க்ரோ ஸ்ட்ராங்கர் ஆகியிருக்காங்கன்னு சபாசீரா சொல்றா. ஆனா மற்ற கிளாஸஸும் இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறதா வார்ன் பண்றான். ஹொரிகிட்டாவும் அயனகோஜியும் இச்சினோஸைய மீட் பண்றாங்க. கிளாஸ் டி ஜூடோ மேட்ச் அப்போ தான் பேனிக் ஆகிட்டதாகவும் மாஷிமா தான் அவளை விட்ரா பண்ண ஹெல்ப் பண்ணதா இச்சினோஸை எக்ஸ்பிளைன் பண்றான். இதுக்கு பிறகு ஹொரிகிட்டா இச்சினோஸோட கோஆபரேஷனை எண்ட் பண்ணி இப்போ தான் கிளாஸை அட்வான்ஸ் பண்றதுல மட்டும்தான் ஃபோக்கஸா இருக்கிறதா காட்டுறான். அயனகோஜி சேர்மன் சகாயனாகி கிட்ட போன்ல துகிஷிரோவை பத்தியும் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு பேசுறான். அடுத்த நாள் அவன் சபாசீரா, மஷிமா மற்றும் அரிசு சகாயனாகிய மீட் பண்றான். சேர்மன் சகாயனாகிய சஸ்பெண்ட் பண்ணி எக்ஸாம மேனிபுலேட் பண்றது துகிஷிரோ தான் துகிஷிரோ எக்ஸ்பிளைன் பண்றான். அவங்களுக்கு பொதுவா ஒரு காமன் எனிமி இருக்கிறதா புரிஞ்சுக்கிட்டு அந்த குரூப் ரகசியமா துகிஷிரோக்கு எதிரா ஒரு டெம்பரரி அலையன்ஸ் உருவாக்குது. கிராஜுவேஷனுக்கு முன்னாடி மனாபு கடைசியா அயனகோஜிய மீட் பண்ணி ஒரு பிலாசபிக்கல் கொஸ்டினால அவங்களோட ரிசால்வை டெஸ்ட் பண்றான். ஹொரிகிட்டா தன்னோட பிரதரை சர்பாஸ் பண்ற வரைக்கும் அவனுக்கு கைட் பண்ணுவேன்னு அயனகோஜி ப்ராமிஸ் பண்றான். அப்புறம் ஹொரிகிட்டா தன்னோட ஹேரை கட் பண்ணி தன்னோட இண்டிபெண்டன்ஸை சிம்பலைஸ் பண்ணி மனாபுவை ஃபைனல் ஃபேர்வெல்காக மீட் பண்றான். இதற்கிடையே ரியூயன், ஹஷிமோட்டோவும் கோயஞ்சியும் மீட் பண்ணி அடுத்த வருஷத்துக்காக புது ரைவல்ரிஸை சிக்னல் பண்றாங்க. அப்புறமா அயனகோஜி இச்சினோஸைய மீட் பண்ணி ஸ்ட்ராங்கர் ஆகிறதுல ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் தன்னை மீட் பண்ண சொல்றான். ஒருவேளை அவன் மறுபடியும் ஃபால் ஆனா அவன் அவளையே தானே பினிஷ் பண்ணிடுறதா சொல்றான். அப்புறம் அவன் ரியூயனோட பேசுறான். ரியூயன் அடுத்த வருஷம் சகாயனாகியையும் இச்சினோஸையும் கிரஷ் பண்ண போறதாவும் ஒருவேளை அயனகோஜியை யாராவது எக்ஸ்பெல் பண்ணினா அது அவனா தான் இருக்கும்னு டிக்ளேர் பண்றான். அயனகோஜி அப்புறம் துகிஷிரோவை கன்ஃபர்ம் பண்றான். அடுத்த வருஷம் ஒரு புது ஒயிட் ரூம் ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்குள்ள வரப்போறதாவும் ஏப்ரலுக்குள்ள அயனகோஜி அவனை கண்டுபிடிச்சா அவன் போயிடுவான்னு துகிஷிரோ வார்ன் பண்றான். ஒயிட் ரூம்ல வளர்க்கப்பட்ட யாரும் தன்னை சர்பாஸ் பண்ண முடியாதுன்னு அயனகோஜி ரொம்ப கான்பிடென்ட்லி ஸ்டேட் பண்றான். கடைசியா ஹொரிகிட்டா அயனகோஜிக்கு சேலஞ்ச் பண்றான். அவ வின் பண்ணா அவன் கிளாஸ் ஏவ நோக்கி ஓபனா ஒர்க் பண்ணணும். அவன் வின் பண்ணா அவ ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல ஜாயின் பண்ணணும். அவங்க 2 பேரோட ஹிடன் பார்ட்னர்ஷிப்பை ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பா மாத்தி கருவிசாவை கேர்ள் ஃபிரெண்டாக சொல்லி அந்த சீசன் முடியுது.